நான் எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசுகிறேன். நான் 1945ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினம் அருகிலுள்ள முத்துப்பேட்டை. என் தந்தை சேனாதிபதி பிள்ளை, தங்கச்சி மடத்தில் ரயில்வே துறையில் வேலை பார்த்தவர். வசதியான கிறிஸ்தவ வேளாளர் பிள்ளை குடும்பத்தில் பிறந்தேன். என் வாழ்க்கை துணை சோபா சந்திரசேகர் ஒரு பின்னணி பாடகி. எங்களுக்கு விஜய் மற்றும் வித்யா என்ற 2 குழந்தைகள். வித்யா இறந்துவிட்டார். என் மருமகன் நடிகர் விக்ராந்த். நான் 1978ஆம் ஆண்டு முதல் திரைத்துறையில் பணியாற்றி வருகிறேன். பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளேன். சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து பல படங்களை எடுத்துள்ளேன். சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. என் மகன் விஜயை நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியதில் எனக்கு முக்கிய பங்குண்டு. ஆரம்பத்தில் பல படங்களை நானே இயக்கியுள்ளேன் அல்லது தயாரித்துள்ளேன். ஒரு சில படங்களில் துணை மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருக்கிறேன். சமீப காலங்களில் திரைப்படங்களில் அதிக ஈடுபாடு காட்டவில்லை என்றாலும் என் பணி இன்றும் தொடர்கிறது. என் திரையுலக பயணம் சவால்கள் நிறைந்ததாகவும் திருப்தி அளித்ததாகவும் இருந்தது. மக்கள் கொடுத்த ஆதரவால் தான் இன்றும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். என் மகன் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் நான் அதிகாரப்பூர்வமாக எந்த பொறுப்பிலும் இல்லை. ஆனால் என் மகன் விஜயின் அரசியல் நகர்வுகளுக்கு பக்கபலமாகவே இருப்பேன். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மற்றும் முதன்மையான ஆதரவாளர் நான். என் மகன் மக்கள் பணியாற்ற களமிறங்கியுள்ள இந்த முயற்சிக்கு என்னுடைய முழு மனதுடன் கூடிய ஆசீர்வாதமும் தார்மீக ஆதரவும் எப்போதும் இருக்கும். திரையுலகில் நான் பெற்ற அனுபவங்களும் வாழ்க்கையில் நான் கற்றறிந்த பாடங்களும் என் மகனுக்கு சில சமயங்களில் வழிகாட்டியாக பயன்படலாம். ஆனால் கட்சியின் கொள்கை முடிவுகளிலும் நிர்வாக நடவடிக்கைகளிலும் நான் நேரடியாக தலையிடுவதில்லை. அவனுடைய முடிவுகள் அனைத்தும் தனிப்பட்டவை. என் மகனை பற்றிய அவதூறுகள் வரும்போதும் விமர்சனங்கள் எழும்போதும் கூட ஒரு அப்பாக அவனுக்கு பின்னால் நான் துணையாக நம்பிக்கை தூணாக இருப்பேன். விஜய் தமிழர் இல்லை என்று சிலர் கூறிய போது அவனுடைய பூர்வீகம் குறித்து வெளிப்படையாக பேசி நான் தெளிவுபடுத்தினேன். இது என் கடமை. மீண்டும் சொல்கிறேன், நான் கட்சியின் நிர்வாக அமைப்பிலோ உயர்மட்ட குழுவிலோ உறுப்பினர் சேர்க்கையிலோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பொறுப்பையும் வகிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் என்ற தனி மனிதனின் முயற்சியால் அவனுடைய சிந்தனையால் உருவான கட்சி. ஒரு நல்ல மாற்றத்தை அவன் கொண்டு வருவான் என்று நம்புகிறேன். என் மகனின் இந்த நல்ல முயற்சிக்கு நான் எப்போதும் பிரம்மாஸ்திரமாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.